ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29/8/2020 சாட்டர்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது கேஜெட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன கேஜெட் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிருப்பீங்க, ட்ரிம்மர்னா அது கேஜெட் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸு, அதோட மாடல் 3221. இது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு டியூஸ்டேவே வந்துச்சு, ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்துச்சு அது. பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபிலிப்ஸ் நல்லா தான் இருக்கும், பட் இதே நான் ஃபிலிப்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. அதை யூஸ் பண்ணிட்டுனா நம்ம சொல்ல முடியாதுன்ட்டு இன்றைக்கினா அதை யூஸ் பண்ணேன். பட் எனக்கு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு, ஓகேங்களா. இந்த ட்ரிம்மர்னா இது, ஓகேங்களா. இது ஓப்பன் பண்ணலாமா? இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா PT3221. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2395 ரூபா. இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பார்த்தீங்கன்னா 2808 ரூபாய்க்கு வாங்கினேன் இது, ஓகேங்களா. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் எடுத்துமான ஒரு இதில் போட்டு எடுத்து போயிடலாம், ஓகேங்களா. ட்ராவல் பவுச் இது. அப்புறம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்கள், ஃபிலிப்ஸ் லோகோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். நம்ம ஃபிலிப்ஸ் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இயர், மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது, ஓகேங்களா. இதான் அந்த ட்ரிம்மரு. ஓப்பன் பண்ணுவோம். இதோட ஃபியூச்சர் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நீங்கள் 60 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா கரெக்டாக 90 நிமிஷம் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வரும். அதான் நீங்கள் 1 ஹவர் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் பேட்டரி பேக்கப் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் லோ ஆச்சுன்னா இங்கே எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இது கட்டலாம் ரெட் கலர் லைட் எரியும், விட்டு விட்டு எரியும். சார்ஜ் விட்டு விட்டு எரியும். சார்ஜ் போட சொல்ல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் விட்டு விட்டு எரியும். ஃபுல்லாகிடுச்சுன்னா அது க்ரீன் கலர் லைட் அப்படியே அஞ்சுனே இருக்கும், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 20 லென்த் ஆஃப் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இது அதோட கோம்பு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பிளேட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பிளேடு இது, ஓகேங்களா. நார்மல் ட்ரிம்மரில் பார்த்துருப்பீங்க ஸ்டைலன் ஸ்டீல் பிளேடு பார்த்துருப்பீங்க. இது டைட்டானியம் பிளேடு இது. இது ஒரு கோம்பு. இதில் பார்த்தீங்கன்னா 20 லென்த் ஆஃப் செட்டிங் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 20 வரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம எதை சேவ் பண்ணணுமோ அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இந்த ட்ரிம்மர் நான் யூஸ் பண்ணதுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோவான்னு ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கும். வாங்குற அது 900 ரூபாய் கொடுத்தாங்க, அது ரேட்டுக்கு அது நல்லா இருக்கும். ஆனால் ஹீட்டிங் வரும், கொஞ்சம் ஏர் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ஏரில் கட் பண்ண முடியாது. பீட் ட்ரிம்மர்னு அது தாடி மீசனா சேவ் பண்ண முடியும், ஓகே, ட்ரிம் பண்ண முடியும். அதான் இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகும், அது மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது. பட் இதில் சுத்தமாக அது ப்ராப்ளமே கிடையாது, ஹீட்டிங் இஷ்யூவும் கிடையாது. ட்ரிம் பண்ண செம்ம ஸ்மூத்து. இதை யூஸ் பண்ண ட்ரிம்மர் வேறு லெவல், சரியான ஸ்மூத்து. இது மோட்டரை பார்த்தீங்கன்னா சரியான ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மோட்டரை பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு சேவ் பண்ணது சுத்தமாக, இதை ட்ரிம் பண்ணது சுத்தமாக தெரியல, அவ்வளோ ஸ்மூத். அப்படி வச்சவன சருன்னு வந்துடுது, ஓகேங்களா. அது அளவு செம்ம ஸ்மூத்து, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செம்ம ட்ரிம்மர் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சும் அர்ஜென்ட்டுக்கு வெளியே போகிறீங்க, அந்த டைமில் நம்ம சார்ஜ் போட்டுன்னு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நோவா, இந்த மாடல் எனக்கு தெரியல என்ன மாடல்னா NHT 1096 இதோட மாடல். இது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா பிளேடு வச்சுக்கிச்சு. பிளேடு உடையில அதோட பிளாஸ்டிக் ஒன்று வரும், ஓகேங்களா. இங்கே ஃப்ரிங்கு ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ண சொல்ல சுத்தமாக ஆன் ஆகணுன்ட்டு ஓப்பன் பண்ணேன். சரி ஃப்ரிங்கு எடுத்துகிட்டு போடலான்ட்டு, அது ஃப்ரிங்கு ஜாம் ஆயிருந்தது போல், எடுத்துகிட்டு போகலான்ட்டு போடணும், அப்படியே வச்சுக்கிச்சு. அதுலேருந்து யூஸ் பண்ணது கிடையாது. இதுவும் நல்லா தான் இருந்தது. இதுனா வாங்கி ஒரு 8 மாதம் 9 மாதம் யூஸ் பண்ணிருப்பேன். இது வந்து 900 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது வந்து USB சார்ஜிங். இது பார்த்தீங்கன்னா 2 ஹவர் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 ஹவர் நிற்கும். பட் இது ட்ரிம்மருக்கு இப்போ அவைலபிளாக இருந்தால் இதான் வாங்கியிருப்பேன். ஏன்னா சில ரேட்டும் கம்மி, நம்மளுக்கு ஃபியூச்சராக இருக்குது. ஆனால் இதுலேயும் ட்ரிம் பண்ணுறதுக்கும் ஃப்ளிப்ஸில் பார்த்தா ஃப்ளிப்ஸ் வேறு லெவல் தான், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ளிப்ஸு. பட் அது இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது.
மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு இது ட்ரிம்மர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஓடுது இது. ஆனால் இல்லைன்னா நம்ம பேட்டரி பேக்கப் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சேவ். ஏன் சுத்தமாக மக்கி போச்சு இது ஓகேங்களா. பிளேடில் சேவ் பண்ணுறதுக்கு செம்மையாக ஒழிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா நைட்டு போட்டு காலைல எடுக்கிறேன்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணோம், அப்புறம் ஆஃப் ஆயிரும். அதில் பேட்டரி வீக் ஆகி போச்சு இது. ஆனால் லாஸ்ட்டில் ட்ரிம் பண்ணதெல்லாம் இதுதான் ஓகேங்களா. ஆனால் ஃப்ளிப்ஸாக வச்சுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன சொல்லுறது, நிறைய பேர் யூடியூப்பில் போடுவோம் என்ன ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப்பில் நோவாவில் எம்ஐ போடுவானுங்க. எம்ஐயில் தயவு செய்து வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தார் எம்ஐ ட்ரிம்மர். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மாதம் 6 மாதமாக எவ்வளோ யூஸ் பண்ணுறாரு. ஓவர் ஈட்டிங் ப்ராப்ளம் ஓவராக வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா 1.5 ஹவர் பேட்டரி பேக்கப் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐ ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் ஃபுல்லாக போட்டால் கூட 30 நிமிஷம் பேக்கப் போகுது. அது அளவு மோசமாக இருக்குது. ஓவராக சவுண்டு வர ஆரம்பிச்சு, நாய்ஸ் ஓவராக வர ஆரம்பிச்சிச்சு எம்ஐயில். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் உங்களுக்கு என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்குற மாதிரி இருந்தால் நோவை வாங்கிக்கோ. ஒரு 500 600 வாங்குறீங்கன்னா நோவை வாங்கிக்கோ. நீங்கள் காஸ்ட்லியாக வாங்குற மாதிரி இருந்தால் ஃப்ளிப்ஸு கண்ணை முடின்னு வாங்கலாம். வேறு லெவலில் இருக்குது, கண்ணை முடின்னு ஃப்ளிப்ஸ் வாங்கலாம். ஃப்ளிப்ஸு சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஃப்ளிப்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ரேட்டில் கூட இருக்குது, 800 எவ்வளோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 ஹவர் 10 ஹவர் சார்ஜ் போட்டோன்னா நீங்கள் 30 நிமிஷம் யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா, இப்போ நான் 2508 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ஜ் போட்டாவே உங்களுக்கு 90 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இது வேறு டைட்டானியம் பிளேட் வேறு, உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அது அளவு மக்காது. அதுவும் 3 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம். நீங்கள் கண்ணை முடின்னு ஃப்ளிப்ஸ் வாங்கலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எதுக்கு இது வீடியோனா, சரி நம்ம யூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. சப்போஸ் அன்னைக்கு புதுசாக ட்ரிம்மர் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது வீடியோ ஓகேங்களா. ஓகே, இதோட இது வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye.